ஹாய் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு மிளகா பொடி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். வரமிளகா வறுத்துட்டுருக்கேன். வரமிளகாயை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் தோல் எடுத்த கடலை ரொம்ப வறுக்கக்கூடாது, லைட்டாக வாசனை வரும்போதே எடுத்துடணும். எல்லாம் விட வேண்டாம், சும்மா ஓட்டு வறுப்பாகவே வறுத்தாலே போதும். வறுத்தாச்சு, லைட்டாக வறுத்துருக்கேன். இது போதும். உளுந்து கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் வரணும், அந்த ஒரு வாசனை வரும். ரொம்ப வறுக்க வேண்டாம். கோல்டன் ப்ரௌன் இந்த ஸ்டேஜில் எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், போதும். அப்புறம் பொட்டுக்கல்லையும் ரொம்ப வறுக்க வேண்டாம், லைட்டாக வாசனை வரும். வாசனை வரைச்சி எடுத்துருங்க, அவ்வளோதான். அப்புறம் பூண்டு கண்டிப்பாக வறுக்கணும், அதுவும் நல்லெண்ணெய் விட்டு லைட்டாக அந்த மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னெல்லாம் ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும். அந்த ஸ்டேஜ் வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பொரியலில் அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு பூண்டு ஒரு 10-15 பூண்டு. ஓகே, ஃப்ரை ஆகிடுச்சு. பூண்டு அதுக்குள்ளே நல்லா ப்ரௌன் ஆகிடுது. ஸ்டவ் கொஞ்சம் சிம்லேயே வச்சு பூண்டை வறுத்துக்கோங்க. பூண்டு நல்லா வறுத்தாச்சு. ஒரு ராஸ்மெல் போகணும், லைட்டாக போகணும், ஆனால் கருகவும் கூடாது. அதனால் கை விடாமல் வறுத்துக்கணும். நல்லா பொடிச்சுண்டு மிக்சியில் பொடிச்சுண்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா 1 வீக் 10 days நல்லாவே உங்களுக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ஒரு 10 days வச்சுக்கலாம். அவ்வளோதான், இது வறுத்தாச்சு. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு, உப்பு இதை மட்டும் போட்டுக்கேன். ஒரு டீஸ்பூனால் 1 ஸ்பூன் நான் இப்போ போட்டுக்கிறேன். தேவைப்பட்டால் அப்புறம் அரைச்சி எடுத்த உடனே பொடியில் மேலே தூவிக்கலாம். அவ்வளோதான், 1.5 ஸ்பூன், அவ்வளோதான். இப்போ வறுத்ததெல்லாம் திரிச்சு எடுத்துட்டேன். உப்பு போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? இட்லிக்கு தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு அப்படியே தோசை மிளகா அப்படி பண்ணுவோம் இல்லையா, அப்படியே மேலே தூவி போட்டு அந்த மாதிரி கூட பண்ணலாம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். தேங்க்யூ.